ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்கரிட்டா பிரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக நம்ம பிரெட் அப்புறம் சீஸ், டொமேட்டோ சாஸ் இதை வச்சு சூப்பரான ஒரு பிரெட் பீஸா செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் பட்டர் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் போட்டிங்கன்னா ப்ரெட்டு ஒட்டாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அழகாக ஒரு ப்ரெட் எடுத்து அப்படியே பேன் மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த சாஸ் நீங்கள் ரெடிமேடாகவே கடையில் எல்லாமே கிடைக்கும். இல்லை நீங்களே வீட்டில் செஞ்சாலும் கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அங்கங்கே ஒயிட்டாக தெரியவே கூடாது ப்ரெட்டு. ஸோ ஃபுல்லாக ப்ரெட்டு எல்லாமே நீங்கள் நல்லா கவர் பண்ணிடணும். அதனால் அந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா இந்த டொமேட்டோ சாஸால் ஃபுல்லாமே நீங்கள் மறைச்சிடுங்க. அப்போ தான் அந்த ப்ரெட் அந்த டொமேட்டோ சாஸில் ஊறி சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் பீஸா செய்கிறது ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு டக்குன்னு காலையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரெட்டை எடுத்து டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே மொசரல்லா சீஸ் நீங்கள் அப்படியே மேலே அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து வாங்குங்க. கடையில் வாங்குறப்ப நம்ம மோஸ்ட்லி பீஸாவுக்கு இருக்கிற சாஸ் எல்லாமே மொசரல்லா சீஸ் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும்ல. ஸோ அதெல்லாம் இந்த சீஸில் தான் வரும். ஸோ நிறைய டைப் ஆஃப் சீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவோ அதை பார்த்து வாங்குங்க. இப்போ இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸ் நம்ம லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பீஸாக்கு. அதுதான் ஒரிஜினல் ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இட்டாலியன் ஸ்பைஸ் மிக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அதையே ப்ரெட் மேலே அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ குக் ஆகணும். சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிடுங்க. 3 to 4 மினிட்ஸ். ஸோ அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான், சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட் பீஸா ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் தோசை பேனில் வச்சுருந்தா கூட அதிலேயே செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். சூப்பராக நல்லா மெல்ட்டாக ஆகிற மாதிரி ஒரு பீஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் இந்த மாதிரி பீஸா கட்டர் எடுத்து அழகாக ப்ரெட்டை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம சூப்பரான பீஸா ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.